ஒரு சில நோய்கள் வாய்ப்பட்டு வந்து இறக்கறது, ஆஹ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார், அதுவும் வந்து ரெக்கார்டட் பேஸ் தான் சொல்ல வரீங்களா? இதை சொன்னது யாரு? நீங்க தான் சொன்னீங்க குழந்தை, அதாவது சார் இப்ப நம்ம என்ன இப்போ நீங்க இப்ப இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டதெல்லாம் செத்ததா சொல்றீங்களே, அது சொன்னது நீங்க தானே இப்போ. ஆமா, நான் தான் சொல்றேன். அப்ப நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? தெரியாது. அவ்வளவுதான். ஏன் வீணா சொல்லி கிடக்குறீங்க? இல்ல இல்ல. கேட்கவும் செய்யாதீங்க. 5 உணர்வுகளை இயக்காதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. அப்படி இல்ல, குறைக்கிறது இல்ல. அதாவது அது இயங்காம போனாதான் நீங்க நீங்களாக முடியும். அப்படி நீங்கள் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கார் இருக்குமா, சொத்து இருக்குமா, இல்ல வந்து உங்க ஒய்ஃப் இருப்பாங்களா, பசங்க இருப்பாங்களா, உங்க தொழில் இருக்குமா, வேலை இருக்குமா, பணம் இருக்குமா, என்ன இருக்கும்? இருக்காது. அப்புறம் ஏன் ஆன்மீகத்துக்கு வரணும்? எல்லாம் இன்னைக்கு சொல்லி கிடக்குறானுங்கல்ல, ஆன்மீகத்துக்கு வந்தா எல்லாமே கிடைச்சிரும், சித்து கிடைச்சிரும். சித்து வந்து அப்படியே வந்து நீங்க சித்தாடி சம்பாதிச்சிடலாம். எப்படி? நிறைய பேர் இன்னொன்னு வேற வேற மாதிரி ரொம்ப ஒரு இதுவா கொண்டு வந்து போறாங்க. இதுவே ஒரு உலகமாக அரசியலா போயிட்டு சார், அவங்களுக்கெல்லாம் பசி இருக்கு சார், பசி இருக்குது. அந்த பசிய வந்து ஆத்திக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வழி தேடுறாங்க. இப்ப அதுவும் ரெக்கார்டட் தான். அதுவும் ஒரு ரெக்கார்டட் தான். அதுவும் நிர்ணயிக்கப்பட்டதுதான். ஆமா, அந்த பொய் சொல்றதுக்கு அது ஒரு ரெக்கார்டிங் தான். அது ரெக்கார்டிங் தான். அதனாலதான் இன்னைக்கு இப்ப ஊழல் பண்றவன் எல்லாருமே தெரியாம ஊழல் பண்றான்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சுதான் ஊழல் பண்ணுவாங்க. வந்து தப்புன்னு அவனுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும் போது அவங்களுக்கு தெரியாதா? தெரியும் தெரியும், கண்டிப்பா தெரியும். பண்றானே அவன், கண்டிப்பா தெரியும். அவனுக்கு எப்படி தெரியாம போ? கண்டிப்பா தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெரிஞ்சேதான் அவன் அந்த தவறை செய்கின்றான். நீங்க சொல்றீங்க தவறுன்னு, அவனை பொறுத்த வரைக்கும் அது தவறு இல்லையே. தவறு கிடையாது. ஆமா. இன்னைக்கு அவரு காமராஜர் என்ன ஆனாரு? யாரு சார்? காமராஜர் என்ன ஆனாரு? புரியல, என்ன சார்? காமராஜர் என்ன ஆனார் சார்? யார் சொல்றீங்க? காமராஜர். காமராஜர் இருந்த இடமே இப்ப தெரியாம போயிச்சே சார். இப்ப அவருக்கு ஏன் சார் பீச் வாரத்துல வந்து சமாதி கொடுக்கல? இத்தனை பேர் சமாதி இருக்கும்போது அவர் ஏன் சார், அவரையும் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கலாமே சார்? பாவம் தானே சார். இவ்வளோ நல்லது செய்யறவரை நீங்க என்ன சார் திருப்பி செய்தீங்க? அப்ப அவரு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஆட்களோட அவர் இருக்க கூடாதுன்னு அவர் தனியே போயிட்டார். அவரை தேடி நீங்க போகிற சூழ்நிலையை தான் வச்சிருக்கிறாங்க இப்ப. சரியா? அப்ப அதெல்லாம் அப்படித்தான் சார் உலகத்துல வந்து அறிவு என்பது மாயை. சரி, உங்க கணக்கு படியே வருவான். நீங்க வந்து என்னுடைய பாவத்தின் பலனாக நான் வந்து ஒரு எதிரியால் நான் வந்து கை வெட்டப்பட்டு துடி அப்புறம் ஆபரேஷன் பண்ணி அந்த கை போயிடணும் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பாவத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆள் வேணுமா வேணாவா? தானாவா கை வெட்டிக்கோ? இல்ல. அப்போ இப்போ நீங்க ஒரு கோர்ட்டில் போறீங்க, அங்க ஜட்ஜி என்ன சொல்றாரு, இவன் வந்து கொலை குற்றம் சொன்னது நிரூபணம் ஆயிடுச்சு, இவனை தூக்கில் போட்டுருங்கன்னு எழுதிடுறாரு. இப்ப அவனை ஒரு குறிப்பிட்ட டேட்ல தூக்கில் போட்டாங்க. அப்ப தூக்கில் போடுறதுன்றது வந்து ஒருத்தனை வந்து சாகடிக்கிறது தானே அர்த்தம். அப்ப அந்த கொலை செய்தவனுக்கு வந்து தண்டனை உண்டா? தண்டனை உண்டு. அப்ப ஒரு வாட்டி தூக்கில் போடுற அந்த அரசு அதிகாரி தானே அங்க இருந்து அந்த லீவரை இழுப்பாரு. அவர் தானே சாவடிக்கிறாரு. அப்ப அவருக்கு
அதான வேலையே. அதான் வேலை. அப்ப அவர் வந்து பாவம் செஞ்சவராயிட்டாரா, இல்ல அவர் வந்து சட்டத்தை மீறியவராயிட்டாரா, அவரை எடுத்து ஜெயில போட்டாங்களா, இல்ல அவருக்கும் வந்து அதே மாதிரி கொடுத்துட்டாங்களா? அப்போ உங்க கைய வெட்டுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கணும்ல சார். அந்த பாவத்தை கேன்சல் பண்ணணும்னா ஒருத்தர் வந்து வெட்டணும். அப்ப அவருக்கு அந்த பாவம் சேருமா? அவர் கடமையை செய்ய தானே வந்தாரு. அவருடைய கடமையை செய்யறதுக்கு அவர் வந்திருக்காரு. இதே மாதிரி தானே சார் எல்லாமே. நம்ம எல்லாமே அப்படியே. அப்ப ஏதோ ஒரு நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோன்னா, இப்ப உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் சார். அப்புறம் அவனை எப்படி நீங்க பாவம் பண்ணன்னு சொல்லலாம்? அவன் உனக்கு தண்டனை கொடுக்க வந்தான், அவனை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி இல்ல. அதாவது ஒரு சிலவங்க வந்து அதாவது அந்த தாட்ல வந்து நான் நல்லதுதான் செய்யறேன், எனக்கு எல்லாமே வந்து இப்படி கெடுதலா வருதுன்ற மாதிரி வந்து இருக்கிறாங்கல்ல. இறைவனை நோக்கி நான் பயணம் செய்யும் போது செய்ய செய்ய செய்யதான் எனக்கு அதிக சோதனைகள் வந்து அதிகமா வருதுன்னு சொல்றாங்கல்ல சார். அது வந்து சோதனை எல்லாம் வரல சார், எல்லாமே ரெக்கார்டாக நடக்குது. அதாவது சோதனை வரல. நீங்க ஒரு இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு நோக்கி போக போக அந்த இடம்லாம் இருட்டா இருக்குமா வெளிச்சமா இருக்குமா? வெளிச்சமா தான் இருக்கும். அப்ப இருட்டுன்றது தான் மாயை, மாயைன்றது தான் இந்த உலகம். இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து பொருட்களும் மாயையா இருக்குது. அப்ப நீங்க வெளிச்சத்தை நோக்கி இறைவன் என்ற வெளிச்சத்தை நோக்கி போகும்போது இந்த மாயையில உங்களை விட்டு ஓடிடும். சொல்ற பணம், காசு, தொழில், உறவுகள் எல்லாமே ஓடிடும். அப்புறம் நீங்க கரெக்டா இறைவன் கிட்ட போகும்போது கோமணம் கூட இருக்காது. அதுதான் வந்து ஆன்மீகத்தினுடைய எண்டு. எங்க இருந்து ஆன்மீகத்துல சம்பாதிக்கிறேன்னு சொல்றது? நம்ம அதான் ஒண்ணு போட்டிருந்தோம் ஒரு ஷார்ட்ஸ். நீங்கள் உடனடியாக ஏழையாக விரும்பினால் உடனடியாக ஆன்மீகத்தில் சேர்ந்து பயிற்சியை கடுமையாக பண்ணுங்கள். உங்களிடம் கோமணம் கூட மிஞ்சாது. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் எப்படி கதை விட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு 4 மணி நேரம் உட்கார வச்சு சொல்லி கொடுத்து 50,000 60,000 வாங்கி விஷயங்கள் ஒரு மாதிரி சப்ஜெக்ட் போனா எங்கேயோ போகுது. கடைசியில அறிவு என்பதும் மாயை என்பது அது உண்மை சார். நானே நிறைய திங்க் பண்ணியிருக்கேன். நம்மளை வந்து அறிவு தான் எல்லா இடத்துலயும் கவுக்குது. முட்டாளா ஒண்ணுமே தெரியாம நம்ம இருந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. நீ தெரிஞ்சுக்கதான் உனக்கு பிரச்சனையே அதிகம். ரகசியங்களையும் தெரிஞ்சுக்காத, அதை பார்த்து கம்முன்னு. நானே நிறைய திங்க் பண்ணுவேன். இத அப்படியே போக போகதான் பிரச்சனை வந்து அதிகமாகினே இருக்குது. அது ஆரம்பத்துல ஒரு ஒரு இதுவா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம கரெக்டா இருந்திருப்போம். நீ ரொம்ப இதுவா போக போதான் உனக்கு வருதுன்றத. அது எப்படி வந்து அந்த ரெக்கார்டிங்கை தாண்டி நீங்க இயங்க முடியாத முடியாது. கரெக்ட், அதுவும் கரெக்ட். எல்லாருமே வந்து சினிமா நடிகன் ஆயிடுறானா? இல்லையா? இப்ப சினிமா நடிக்கணும்னு போறவன் லட்சக்கணக்கான பேர் போயின்னு இருக்கிறான், போயிட்டு இருக்காங்க. சான்ஸ் கிடைக்குதா? இந்த நம்ம இந்த சிஸ்டர் லைன்ல உள்ளவங்களே எவ்வளவு கலைத்துறையில இருக்காங்க சார். அதுதான் இப்ப கலைத்துறையில இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருக்கேன். இப்ப நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மேடை கிடைக்காதவனுக்கு வந்து திறமை இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது, கிடையாது. புரியுதுங்களா? ஸோ தெருவில் வந்து பாட்டு பாடின்னு கண்ணு தெரியாதவங்க பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறாங்களே, அந்த குரலை வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். கரெக்ட். அப்போ அவங்களுக்கு ஒரு மேடை கிடைக்கல. கரெக்ட். அந்த மேடையை கொடுப்பது தான் வந்து உங்களுடைய ரெக்கார்டிங். உங்கள் ரெக்கார்டிங்லாம் அந்த மேடை கிடைக்கணும்னு இருந்தால் நீங்க என்னதான் உருண்டாலும் பிறண்டாலும் பண்ணலனா கூட கிடைச்சிரும்.
ஆனா அது நமக்கு தெரியுமா சார்? அது இருந்ததுன்னா நீங்க என்ன உருண்டாலும் கிடைக்காது. கிடைக்காது. அது நமக்கு தெரியுமா சார்? அது சொல்லுமா நம்ம உயிர்? சார் அதுதான் சொல்றேனே, நீங்க உலகத்தில் நடக்கின்ற ஒரு அசைவும் நிர்ணயிக்கப்பட்டு நடக்கிறது என்பதை ஒரு சென்ட்ரல் சர்வர்ல வந்து புக் பண்ணி இருக்கு சார். அதுல ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்ப உங்களுக்கு திறமை இருந்தா அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நடக்க போறது எல்லாத்தையும் சொல்லிடலாம். நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது. ஆனா அது வந்து ரீட் ஒன்லி ஃபைல். நீங்க அத சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய சோர்ஸ் கோடு உங்ககிட்ட இல்ல. அதனால நீங்க அத பார்க்கலாமே ஒழிய அதுல இருக்கிறத மாத்தி அமைக்க முடியாது. இப்ப நம்ம யூடியூப்ல கூட நிறைய பேசுறாங்க பாருங்க, இந்த டிங் 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 டிங்னு ஒருத்தர் சொல்லுவார் பாருங்க. அவர் வந்து இப்படி மழை பெய்ய போகுது, இப்படி இருக்க போகுது, அதை பண்ண போகுது எல்லாம் சொல்றாரு. ஏதோ ஒரு நாட்டுல வந்து அங்க வந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து நிறைய பேர் சாக போறாங்கன்னாரு. அதே ஆளு இந்த இடம் தான் வந்து நிலநடுக்கம் வரப்போகுது, இத்தனை மணிக்கு தான் வரப்போகுது, அதனால இந்த இடத்துல இருக்கிறோம் ஓடி போயிடுங்க சொல்ல முடிஞ்சுதா? முடியாது. அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி சொல்றதுனால நம்மளுக்கு ஒரு பயங்கர திகில் தான் கிளம்புது. நம்ம வீட்டு முன்னாடியா வேற ஏதாவது நாடான்றது தெரியாம உலகமே வந்து திகில்ல அது கிளப்பி விட்டுறாரு. சரி, அதனால அது சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப நீங்க இடத்த ஸ்பெசிபிக்கா சொல்லி இந்த பில்டிங் விழப்போகுது, இந்த பில்டிங்கை வெக்கேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் உண்டு. ஏதோ ஒரு பில்டிங் விழ போகுதுன்னா எந்த பில்டிங்? அப்ப எல்லா பில்டிங்கும் வெக்கேட் பண்ண முடியுமா? இப்போ விழ போகுதுன்னா எந்த ஏரோப்ளைன் விழ போகுது? அதனால அப்படி தெரிஞ்சுக்கிறதுல யூஸ் இல்லை சார். அதை வச்சு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மை. சரிங்க சார், இப்போ இந்த ஜீவசமாதி ஆகுறாங்களே, அவங்க வந்து சொல்லிட்டு இந்த நாள் இந்த நிமிஷத்துல நான் ஆகுறேன்னு சொல்லிட்டு சில பேர் ஆயிருக்காங்க. அத பத்தி உங்களுடைய இது என்ன சார்? அவங்க இப்போ ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு நடைமுறையில இருக்கிற விளக்கத்தையே சொல்றேன். இப்போ ஜீசஸ் இருந்தாரு, அவருடைய கதைகள்ல நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு 12 முக்கியமான டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க அவருக்கு. அந்த 12 டிசைபிளையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறார். அந்த விருந்து வைக்கும் போது ஒருத்தனை கூப்பிட்டு, டே நீ 40 வெள்ளிக்காக என்னை காட்டி கொடுக்க போற அப்படின்னோடனே அவன் வந்து என்ன பண்றான், உழுந்து புரண்டு அழுகுறான். ஐயா, உங்களை போய் நான் காட்டி கொடுப்பனா? நான் அப்படின்னா நான் தான் முதல்ல உங்களை வந்து காப்பாத்துவேன், அப்படி நான் செத்த பிறகுதான் உங்களை தொடவே முடியும். அவன் கதை விடுறான். இன்னொருத்தனை பார்த்து சொல்றாரு, கோழி கூவும் நேரத்தில் நீ என்னை யாரென்றே தெரியாமல் மறுதளிப்பாய் அப்படின்றாரு. அப்படி சொன்னோடனே அவனும் வந்து அழுது புலம்பி அவர் காலை பிடிச்சி கெஞ்சுறான், அப்படிலாம் நடக்காது, நான் உங்களை போய் வந்து தெரியாதுன்னு சொல்லுவேனா, என்ன மீறி தான் உங்களை தொடரணும் அப்படின்னு அவனும் சொல்றான். சரியா? ஸோ இவ்வளவையும் வந்து நடந்துருச்சா இல்லையா? 40 வெள்ளி காசுக்கு அவர் சொன்ன அதே ஆளு இவர் தான் வந்து ஏசு அப்படின்னு சொல்லிடுறான். காவலாளிகளை கூட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுறான்.
இவர் தான்ப்பா அவரு பிடிச்சிக்கோ அப்படின்னு அவன் சொல்லி லஞ்சம் வாங்கி அவரை வந்து காட்டி கொடுத்துட்றான். அதே மாதிரி இவன் கூட இருந்தவன்லாம் யார் யாரா அப்படின்னும் போது ஒவ்வொருத்தனும் பறந்துடுறானுங்க. அதுல ஒருத்த மட்டும் மாட்டுறான். அவன் என்ன சொல்றான், இவரை யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, ஏதோ கூட்டத்துல ஒரு ஆளா வந்து அப்படியே வந்து நின்று போயின்னு இருக்கிறாங்க, இவர் யாரும் தெரியாதுன்றான். ஸோ அவர் சொன்னது நடந்துச்சா இல்லையா? இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏசுபிரான் வந்து ஏன் வந்து தன்னுடைய அந்த மரணம், அந்த நிகழ்ச்சி இப்படி நடக்க போகுது அப்படின்றத அவர் தெரிஞ்சே எப்படி வந்து அமைதியா இருந்தார்? ஏன் அவர் மாத்திக்கல இல்லையா? இப்ப அவர் வந்து ஒரு மதத்தினுடைய கடவுளாக போற்றப்பட்டாலும் அவர் வந்து நம்முடைய சித்தர் மரபில் வந்தவர். அவர் அவர் கரெக்டா 3ஆம் நாள் உயிர் தேடுகிறார். அவர் தான் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு நம்முடைய அறிவுக்கு தெரிஞ்சு ஒளி உடம்பை அடைஞ்சவர் அவர் தான் ஃபர்ஸ்ட். அது அதுக்கு முன்னாடி மாணிக்க வாசகர் அவர் இவர் எல்லாமே அடைஞ்சிருக்காங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் அவரு வந்து கடைசியில் அந்த துணி மட்டும்தான் அங்க இருந்தது. அவரை கிடத்தி இருந்த அந்த துணி மட்டும்தான் அங்க கிடந்ததே ஒழிய அந்த குகை வாசல்ல வந்து திறந்துகிட்டு அந்த ஒளியானது வந்து அப்படியே கரைஞ்சு போகுது. அவருடைய பாடி அங்க இல்ல. அத வந்து அந்த வெளியில நின்று அழுது கொண்டிருந்த அந்த அந்த அவருடைய டிசைபிள்ஸ் கொஞ்சம் பேர் மட்டும் பாக்குறாங்க, மீதி பேர்லாம் போயிட்டாங்க. ஸோ ஒரு ஆளால நகர்த்த முடியாத ஒரு கல் எப்படிங்க நகர்ந்து போச்சு? சரியா? ஸோ இப்போ இவருடைய இறப்பு இப்படித்தான் இருக்கணும். இவருக்கு பின்னாடி இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு உலகினுடைய ஒரு பீப்புள் வந்து இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய நிலைமையில வரப்போகுதுன்றத அவரு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. அதுதான் வந்து விதிக்கப்பட்ட விதி. ஸோ இதுதான் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஸோ அந்த நிர்ணயிக்கப்பட்ட மாதிரி அவரு வந்து அதை மாத்திக்கவோ அதுல இதுவோ இல்லை, முடியலன்னு சொல்ல முடியலையா, இல்ல வந்து அவர் விரும்பலையா என்னன்றது தெரியல. இப்போ 2 அப்பத்தையும் 2 மீனையும் ஒரு அண்டா நிறைய இருக்கக்கூடிய திராட்சை ரசத்தையும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு பிரிச்சு கொடுக்கிறாரு. அவ்வளவு பேரை வயிறார சாப்பிட்டுட்டு திராட்சை ரசத்தை குடிக்கிற அளவுக்கு அவர் பவர் இருக்கும்போது இந்த காவலாளிகள்லாம் வரும்போது அதை பூணு ஊதி அவனுங்கெல்லாம் விரட்டி விட்டுருக்கலாம்ல. அவரு புரியுதுங்களா? இப்ப அந்த மாதிரி அவர் சிலுவையில இட்டுன்னு போறான், அடிக்கிறான், அவனை திரும்பி ஒரு முறை முறைச்சிருந்தா அங்கேயே அவன் வந்து பஸ்மம் ஆயிருப்பான். ஆனா அவர் செய்யலையே. சோ இது எல்லாமே வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. சரிங்களா? ஏன் சார், ஒரே ஒரு ஆளு அவரை சுத்தி வந்து ஒரு 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 50 பேர் அடிக்கிறானுங்க, அவரை சுத்தி ஆயிரக்கணக்கான பேர் வந்து பின்னாடி போறாங்க, எல்லாம் அழுதுக்கணும். எவனாவது ஒருத்தன் வந்து அந்த அடிக்கிறவனை பிடிச்சி 2 சாத்திருந்தானா அவன்லாம் தெரிச்சு ஓடிட்டு போனான் இல்லையா? வெறும் 50 பேர் தான் இவரை வந்து அந்த இதுக்கு எடுத்துன்னு போறாங்க, மலை மேல சிலுவையில் அறையத்துக்கு எடுத்துன்னு போறாங்க. அவர் பின் தொடர்ந்து போறவன் லட்சக்கணக்கான பேர் போறாங்க. ஆளுக்கு ஒரு அடி விட்டு இருந்தா கூட அந்த 50 பேர் இருந்த இடம் தெரியாம போயிருப்பான். யாராவது காப்பாற்ற முயற்சி பண்ணானுங்களா? எல்லாருமே வந்து என்ன சுயநலம். அவரு அவ்வளோ தூரம் ரத்தம் சிந்துறாரு, அவர் மேல முள்கிரீடம் வச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு முள்கிரீடம் வச்சா எப்படி ஒரு வலி இருந்திருக்கும். அப்ப அத யோசிச்சு எவனாவது போய் காப்பாற்ற முயற்சி பண்ணானா?
ஸோ இதெல்லாம் வந்து நினைக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு நம்மளும் அப்போ ஒரு வேளை அந்த ஒரு கூட்டத்தில் ஒருத்தனா கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பா. அப்போ நாமளும் அந்த பாவத்தை பண்ணியிருக்கிறோமா இல்லையா? கண்டிப்பா. அவரை அடிக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறானுங்க, தட்டி கேட்கல பார்த்தீங்களா? அந்த காலத்துலேருந்தே மக்கள் வந்து இப்படி தான் இருக்கிறாங்க. அதனால தான் வந்து ஊழலும் திருட்டுத்தனமும் அந்த எல்லாமே வந்து அது என்ன சொல்றது, அது வளர்ந்துக்கிட்டே போகுது. கையில ஒருத்தன் கத்தி எடுத்துன்னு வந்த உடனே 100 பேர் தெரிச்சு ஓடுறான். ஏன்னா 100 பேர் சேர்ந்து ஒருத்தனை பிடிக்க முடியாதா? ஏன் ஓடுறான்னா அவனுக்கு பயம், கத்தி நம்ம மேல வர போகுதுன்னு. இந்த பயம் வந்து சுயநலத்தினால ஏற்பட்டது. அவன் குடும்ப குட்டியை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் எவனும் வாயை திறக்கல. 1,00,000 பேர் இருந்து கூட வாயை திறக்கல பாருங்க. என்ன ராஜாவா தான் கூஜாவா தானா? 1,00,000 பேருக்கு முன்னாடி அவங்கலாம் தூசி தானே. ராஜாவை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கலாம் அப்ப ஜனங்க. ஏன் பண்ணலையே? இந்த நம்ம இவரு இருக்காருங்க, பாம்பன் சுவாமிகள். ஆமா, அவருக்கு முருகர்லாம் வந்து காட்சி கொடுத்ததெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படி சார்? அதெல்லாம் உண்மைதானே சார்? ஹாஸ்பிட்டல்ல வந்து கால்ல வந்து அப்படி கிடையாது. அதாவது ஒரு உருவமா வந்து காட்சி கொடுத்தாங்கல்ல, அந்த உருவமா வந்தது யாருன்னு தெரிஞ்சாதான் அதனுடைய உண்மை விளக்கம் தெரியும். அப்ப முருகன் என்பது பாம்பன் சுவாமிகளினுடைய இஷ்ட தெய்வம். இப்ப பாம்பன் சுவாமிகளுடைய இஷ்ட தெய்வம் வந்து இப்ப வந்து ஒரு அம்மனா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அம்மனா காட்சி கொடுத்து அவங்கள வந்து சரி பண்ணியிருப்பாங்க. இப்ப இதே மாதிரி வேற்று மதத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருடைய இதுவா வந்து சரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இஷ்ட தெய்வம் என்பது தன்னுடைய ரூபத்தை காட்டாத வரைக்கும் உங்களால எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. அதாவது தன்னுடைய ரூபம்னா புரியல. அதாவது இறைநிலை எப்படி ஒருத்தரை ஆட்கொள்ளும் அப்படின்றதுல 2 விதம் இருக்குது. அது வந்து என்னன்னா இந்த சிவஞான போதம் அப்படின்ற ஒரு இதுல கொடுத்துருப்பாங்க. பதி பசு பாசம் என்று பகர்கில் பதி பசு பாசம் அனாதியாமே. அதாவது பதினா இறைவன் என்ற ஒரு நிலை, கடவுள்ன்ற ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க. பசுக்கள் அப்படின்றது வந்து உயிர்கள், நம்ம சொல்ற மாதிரி ஆன்மாக்கள். பாசம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்ச இயக்கம். அது பேரு வந்து இயக்கம் தான் பாசம், மனம். அது பாசம்னா வந்து நீங்க எடுத்துக்கிறது வந்து ஒருத்தர் மேல காட்டுறது வந்து பாசம் கிடையாது. அந்த உலகமே இயங்குது இல்லையா, காத்து மழை பெய்யுது, எரியுது, இங்க கீழே உழுது, அங்க மேல ஏறுது, அப்படி எல்லாம் இருக்குல்ல. மனதினுடைய பொருளா கூட வச்சுக்கலாங்க சார். அது எப்படியோ ஒண்ணு, அது அந்த இயக்கம் என்ற ஒன்றது வந்து பாசம். இப்ப பசு ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணுதுன்னா இறைவனை பத்தின ஒரு எண்ணம் அதுக்கு உருவாகுது. பசுனா ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆன்மாவுக்கு வந்து இறைவனை அடையணும் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துடுச்சு. அது என்ன பண்ணுது அப்படின்னா இறைவனை தேடி போகுது. அவங்க தான் இந்த மாதிரி வந்து துறவியா சுத்துறவங்க, இறைவனை நோக்கி ஆன்மீகத்துல இறங்கிட்டேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன் அப்படின்னு போவாங்க.
அந்த மாதிரி போறவங்களுக்கு ம் கடைசி வரைக்கும் என்ன இருக்குமா, ம் பதியும் பாசமும் போகாவே. ம் அதாவது என்னன்னா, இவங்க வந்து கடவுளை தேடி போறாங்க. ம் இப்போ போகும்போது என்ன ஆகும்னா, கடவுள் என்ற நிலையும் ம் மற்ற உயிர்கள் இருக்குதுன்ற நிலையும் ம் உலக இயக்கம் இருக்கிறது என்ற நிலையும் ம் இந்த மூன்றுமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அவங்க கடைசியா முடியிற வரைக்கும். ம் 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 இது வந்து நாமளே கடவுளை தேடின்னு போறது. ம் 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 இது ஒரு பார்ட். ம் ரெண்டாவது பார்ட் என்னன்னா, கடவுள் நம்மளை தேடின்னு வர்றது. பதி பசுவை ம் அணுகிர். ம் கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து ஆன்மான்னு சொல்லக்கூடிய உயிர்கள் என்ற கான்செப்டை நோக்கி வந்ததுன்னா என்ன ஆகுமா, ம் அதனுடைய இறுதி நிலையில ம் பாசம் பசு ம் எதுவுமே அங்க வந்து நில்லாவே. ம் நில்லாவேன்னா இருக்கவே இருக்காது. எதுவுமே இருக்காது. ம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம் பதி வந்து இந்த ஆன்மாவை வந்து ஆட்கொண்டுடுச்சுன்னா ம் நம்ம சொல்லக்கூடிய கடவுள் நிலை, ஆன்ம ம் நிலை, ம் உலக பிரபஞ்ச நிலை மூன்றும் ஒன்னாயிடும். ம் அது ஒன்றாயிடுச்சுன்னா நீங்களே அதுவாயிடுவீங்க. ம் அப்ப ம் இங்க ஒண்ணு இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. ம் அப்ப நீங்களா போகும்போது வந்து ரெண்டுபட்ட நிலை தான் இருக்கும். ரெண்டுபட்ட நிலையே தான் இருக்கும். இறைவனா வந்து ஆட்கொண்டால் மட்டுமே ஒரே அந்த நிலையே. நிலையை அடைய முடியும். ம் சரியா? இப்போ எப்படி வந்து இறைவன் வந்து ஆட்கொள்வார் அப்படின்றதுக்கு வந்து 4 ஸ்டேஜ் இருக்கு சார். ம் இத வந்து நமக்கு காட்டின பிறகு ம் அத வந்து ஒரு எவிடன்ஸா காட்டினாங்க. ஒரு எவிடன்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ம் அது யாரா எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா காகபோஜண்டர் எழுதியிருக்கிறார். ம் இறைவன் எப்படி உங்களை ஆட்கொள்வார் அப்படின்றத. ம் அது எப்படின்னா முதல் ஸ்டேஜ் என்ன பண்ணுமா, ம் உங்களுக்கு இறை பக்தி எல்லாம் இருக்காதான். ம் நீங்க எப்படியோ இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஒரு டீ கடையில நின்று டீ குடிச்சுங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ம் உங்க பக்கத்துல ஒரு 4-5 பேர் டீ குடிச்சுன்னு இருப்பாங்க. ம் இப்ப அவங்க காதுபட அவங்க வந்து இறைநிலையை பத்தி பேசுவாங்க. ம் கடவுள் இப்படி அப்படி இப்படின்னு. ம் இத மாதிரி நீங்க போற இடத்தெல்லாம் அவங்க யாராவது இந்த மாதிரி 4 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்க காதுல விழுந்துகிட்டே இருக்கும். ம் இது முதல் நிலை. ம் புரியுதுங்களா? இப்ப என்ன ஆச்சுன்னா உங்களை வந்து ஆன்மீகத்துக்குள்ள இழுத்துட்டாங்க. ஏன்? 4 பேர் சொல்ல சொல்ல நம்மளுக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. ம் சரி இறைவனை நம்மளும் பார்க்கணும் அப்படின்ட்டு. ம் இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வமா வந்து அது காட்சி கொடுக்கும். ம் 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 அந்த இறைநிலைன்னு சொல்றது ஒரு இஷ்ட தெய்வமாக வந்து காட்சி கொடுக்கும். ம் நீங்க எந்தெந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கிறீர்களோ அந்தந்த மத தேவதைகள் வந்து இறைவனை நீங்க வந்து ஒரு ஒரு உருவத்தை நீங்க வந்து மனதார நீங்க வந்து நம்புகிறீர்களோ ம் அந்த உருவத்துல அது வந்து காட்சி கொடுக்கும். ம் ம் அது காட்சி கொடுத்து உங்களை வழி நடத்தும். ம் நாளைக்கு நடக்க போறதெல்லாம் சொல்லும். ம் உங்களை வந்து காப்பாத்தி விடும். ம் ஸோ இது வந்து நீங்க ஒரு கழுதைய வந்து அப்படியே வந்து மனதார இதுதான் கடவுள் நினைச்சீங்கன்னா கழுத ரூபமா கூட வந்து சொல்லும். ம் ம் அதுவே உன்னை வழி நடத்தும். ம் இது 2வது நிலை. ம் 3வது நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம் அந்த இஷ்ட தெய்வமாக வந்தது இல்லையா, ம் அது தன்னுடைய சுயரூபத்தை காட்டும். ம் ம்
எப்படி கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த அந்த என்ன சொல்றது விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறாரு. அத வந்து அர்ஜுனனுக்கு கூட காட்டல, கர்ணனுக்கு தான் காட்டுறாரு. சோ அந்த மாதிரி வந்து கண்ணனாய் வந்தது யார் என்பதை எப்படி அந்த விஸ்வரூப தரிசனத்தை வந்து காட்டுச்சோ அதே மாதிரி அந்த பர்சனுடைய இஷ்ட தெய்வமாக வந்தது வந்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டும். நான் தான் வந்துக்கிறேன் அப்படின்றத. இது வந்து மூன்றாவது நிலை. நான்காவது நிலை என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீ யாரா அப்படின்றத அது காட்டும். உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை உனக்கே காட்டி தரும். நீ யாரு அப்படின்றத உனக்கு தெளிவுபடுத்தி நீ இதுதான் அப்படின்றத அது காட்டும். உன்னுடைய விஸ்வரூபத்தை அது காட்டும். இப்ப முதல்ல அது யாருன்னு காட்டுச்சா, அடுத்தது உன்னை யாருன்னு காட்டுச்சா, இது நான்காவது நிலையாச்சா. ஐந்தாவது நிலையானது நீயும் அதுவும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொண்டு இரண்டு பேரும் கையோடு கை இணைந்து போய் சேர்றதுதான் கடைசி நிலை. இப்படிதான் வந்து பதி வந்து பசுவை அணுகும். அந்த விஸ்வரூப தரிசனம் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிருஷ்ண பரமாத்மாவே எல்லா உயிரணுக்களாகவும் இருக்கிறாரு. மரமாவும் இருக்கிறாரு, செடியாவும் இருக்கிறாரு, குரங்காவும் இருக்கிறாரு, சிங்கமாவும் இருக்கிறாரு, மனுஷனாவும் இருக்கிறாரு, நட்சத்திரமாவும் இருக்கிறாரு, உலகமாவும் இருக்கிறாரு, எல்லா பொருட்களாகவும் இருக்கிறார். அப்ப பதி என்றதும் அவரேவா இருக்கிறாரு, பசு என்பதும் அவராகவே இருக்கிறாரு, பாசம் என்பதும் அவராகவே இருக்கிறார். அப்ப நீ அதுல கலந்துட்டா என்னவா இருப்ப, நீயும் அதே மாதிரிதான் ஃபுல்லா மாறிடுவ. உனக்குள்ள இறைநிலை என்பது இப்படிதான் இருக்கு. இந்த ரூபத்தை யாரு வந்து பாக்குறாங்களோ அவங்க தன்னை பார்த்ததாக அர்த்தம். ஏன் வந்து வள்ளல் பெருமான் சொன்னாரு, யான் இப்பொழுது இவ்வுடம்பில் இருக்கிறோம், இனி எல்லார் உடம்பிலும் புகுந்து கொள்வோம். அப்ப எல்லா உடம்புலும் இருக்கிறது என்னங்க, அவ்வளவுதான். உயிரில் நீ கலந்துட்டன்னா எல்லாத்திலும் கலந்துருவ, அவ்வளவுதான். நீ உன்னுடைய உயிரில கலந்துட்டீங்கன்னா அதே உயிர் தான் வந்து யானையிலயும் இருக்குது, பூனையிலயும் இருக்குது, செடியிலயும் இருக்குது, உனக்குள்ளயும் இருக்குது, என்னென்ன சொல்றீங்களோ எல்லாருக்கிட்டையும் இருக்குது. சோ அதுவாவே மாறிட்டேன்னா எல்லா உயிரினங்களையும் நீ இருப்ப. தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார். அதுக்கு மேல நம்மளுடைய சரிங்க சார், இப்போ நம்மளுடைய நினைவுகளை வந்து எப்படி அது நம்ம மறக்க வைக்கிறது, அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு எப்படி கொண்டு போறது? அதுக்கு தானே கண்ணதாசன் பாடினா அட்டகாசமா, நீ தெரிந்த மனமே உனக்கு மறக்க பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாத அப்படின்னு வந்து பாடுவோம். ஆன்மீக பாடல்கள் இதெல்லாம் அப்படியே சினிமா பாட்டுல. உண்மைதான் 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 உண்மைதான். அவருடைய பாடல்கள்ல நிறைய ஆன்மீக ஞான விளக்கமும் இருக்கும். அவரை மாதிரி ஒரு ஆன்மீகவாதி யாரும் கிடையாதுங்க. உண்மை உண்மை. அந்த தெளிவு அவருக்கு வந்திருக்குது, அவ்வளவு தூரம் காட்டி கொடுத்துருக்காங்க, அவருக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தா அவருடைய விதி எப்படி இருக்குது பாருங்க. அவர் வந்து தண்ணி அடிச்சு சாவணும்ன்ற ஒரு விதியா இருக்கு. அந்த விதியை யாரும் மாத்த முடியல. அவர் எவ்வளவுதான் பெரிய இன்னைக்கு அவருடைய காலங்கள் மறைந்து போனாலும் இன்னைக்கு வந்து அழியாத பாடல்ல இருந்துட்டு இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம பாருங்க, இந்த பாட்டை இன்னைக்கு பாடுறோம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு இது. இதெல்லாம் ஜீவனுள்ள பாடல்கள். இந்த மாதிரி இதுதான் அந்த 65வது கலை சார். இத மாதிரி வந்து சுத்தமா ஃபார்மட் பண்ற விஷயத்த வந்து
செய்யறது தான் 65வது கலை. இப்ப கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கை வந்து ஃபார்மேட் பண்ற வித்தையை தெரிஞ்சவர்கள். அதை நீங்க தெரிஞ்சீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்கை நீங்க வந்து டக்குன்னு ஃபார்மேட் பண்ணிட்டு போய் சேர்ந்துடலாம். அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா சும்மா இருக்கணும். கட்சியில சொன்னாரு, தின்றதெல்லாம் கற்றதெல்லாம் வீணே. சரியா? அப்ப கற்ற 64 கலைகளும் வீணே. நான் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட். சரிங்களா? துங்குமல வெம்மாயை கடந்து வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். கட்சியில சும்மா இருக்கின்ற சுகத்தை யார் ஒருவர் உண்மையில் உணர்ந்து அனுபவமாக பெறுகிறார்களோ அவங்கதான். காதல கேக்குறதெல்லாம் கிடையாது, அனுபவம் ஆகணும். புரியுது. சரி, இப்ப நம்ம வந்து நம்ம தியானம் பண்றோம். ஒரு கான்சியஸ் நிலையில வந்து ஒரு புருவ மத்தியம் அந்த ஒரு நிலைய நம்ம கவனம் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பண்றோம். அப்போ வந்து அது வந்து சும்மா இருத்தல்ன்ற ஒரு நிலைக்கு கொண்டு போகுமா இல்ல எப்படி அது? அதாவது நீங்க வந்து ஒரு 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 நேரத்துல ஒன்னதான் வந்து நினைக்க முடியும்ன்றதுதான் உண்மை. அது எவ்வளவு நேரம் நிலைக்குதுன்றதுதான் டிஃபர் ஆகும். மைக்ரோ செகண்ட்ஸ்ல கூட அந்த நினைப்பு மாறிடும். ஆமா 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 ஆமா. இயர்ஸ் டுகெதர் கூட அப்படியே இருக்கும். அந்த நிலையில தான் நம்ம வந்து அந்த ஒரு வேலையை செய்யறோம். என்ன வேலை? புருவ மத்தியில வைக்கிறதுக்கு ஒரு வேலையை செய்யறோம். மூளையோடைய இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையா உனத்தை வந்து அதுக்கு அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும்? அந்த உணர்வு நம்மளுதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கும். இப்ப டெய்லி நீங்க பேண்ட் சட்டை போட்டுன்னு போறீங்க, வேட்டி சட்டை போட்டு போறீங்க, புடவை கட்டியும் போறாங்க. யாராவது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் புடவையோ வேட்டி சட்டையோ உடம்புல இருந்ததை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நினப்பு வந்திருக்கா? இல்ல. அப்ப அது என்னாச்சு? போடும் போதுதான் நீ சட்டை போடுறன்ற ஒரு நினப்பு இருக்கும். கழட்டும் போதுதான் சட்டை போடுறத கேட்டுறேன் அப்படின்னு இருக்கும். ஆனா நடுமத்தியில அந்த சட்டை இருந்ததுக்கான எந்த ஒரு நினைப்பும் இருக்காது. அத மாதிரி ஒரு புள்ளியில நீங்க அந்த உங்க நினைவை கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த எதுவும் இல்லாம தன்மையும் உண்டுதான் அப்படின்றத வந்து அந்த உணர்வு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதான் நடக்குதுங்க. அப்ப அது வந்து அந்த எதுவுமே அசைவு இல்லாத ஒரு இடமா அங்க இருக்கும்போது அது அந்த மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான். நீங்க புருவ மத்திய தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்ல. ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்க கூர்மையா பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த பாயிண்ட் நீங்க எதுவுமே நிலைக்கு போயிடுவீங்க. ஆமா. அப்படிதான் அதெல்லாம். எந்த சிந்தனையும் எந்த இதுவுமே வந்து இல்லாம, அதாவது எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. ஆமா. அதனாலதான் ஆன்மீகம் சாதாரணமான நம்மள மாதிரி ஒரு நார்மல் பீப்புளுக்கு ஒத்து வராது. எல்லாரும் பக்தி மார்க்கத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது.
ஏன்னா அது நம்ம ஒரு இதை வந்து நம்ம அறிஞ்சிட்டும் பொழுது நமக்கு உள்ள உள்ள இருக்கிறது அதுக்கு மேல என்ன, அதுக்கு மேல என்ன, அதுக்கு மேல என்னன்னு போதானே சார் சொல்லுது. அதுக்கு கீழே போக சொல்ல மாட்டேங்குது. நம்ம இதுவரையுமே இருந்துக்கலாம் சொல்லிட்டு போக சொல்ல மாட்டேங்குது. எந்த பைத்தியக்காரனாவது ம் சட்டை போடணும், இல்லை எதையாவது வந்து வீடு கட்டிக்கணும் நினைச்சது கிடையாது. ஆனால் அறிவு இருக்கிறவன் தான் டிசைனாக சட்டை போடுறான். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அப்போ இல்லை இது இல்லை இல்லை இது வந்து ஒரு இல்லை கரெக்டு சார். இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. அதாவது இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அது ஒரு நல்ல விஷயத்த தானே நம்ம அறிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு போகிறது வந்து ஒரு நல்ல முயற்சிக்கான ஒரு இது தானேன்னு அந்த அறிவு வந்து சிந்திக்கிறது இல்லை. ஒரு ஷார்ட்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அறிவுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? அறிவு நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஆன்மீகம் என்பது முடிவை தவிர வேற எதுவும் இல்லை. உனக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கணும். நீங்க சொல்றது வந்து சரணாகதியை சொல்லிடுறீங்க. நீங்க சரணாகதி எல்லாம் இல்ல, ஆன்மீக சரணாகதி தானே முடிவுல வந்துடுறது. இல்ல சார், நீங்க முடிவுல வரதில்ல, எல்லாம் புடிங்கின்னு போயிடும். நீங்க விட்டுட்டு போறதில்ல. வெளிச்சத்தை நோக்கி போயினே இருந்தீங்கன்னா இருட்டு உன்னை விட்டு ஓடிவிடும். நீ அது வெளிச்சமா மாறிடுவ கட்சியில். அவ்வளவுதான். அதுக்கு மேல வெளிச்சமா மாறின பிறகு ஒண்ணுமே இல்லை. இருட்டுலதான் நீங்க தடவிங்க இருப்பீங்க. இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமான்னு ஒரு முடிவுக்கே வர முடியாது. கையில வச்சுக்கிறத பாம்பா இல்ல வந்து தாம்பு கயிறா, ரெண்டுத்துக்கும் முடிவு வர்றதுக்குள்ள உங்களுக்கு விடிஞ்சிரும். கடைசியில ரொம்ப சூப்பரா வச்சீங்க சார். அறிவும் வந்து ஒரு மாயை தானே. ஆனா வள்ளல் பெருமாள் வந்து அறிவை தானே சார் மிக மிக ரொம்ப ஒரு உயர்வா சொல்லுவாரு. இந்த அறிவு அந்த அறிவு அந்த ஒரு சிற்றறிவுன்னுவாரு, இந்திரிய அறிவுன்னுவாரு, மனதையே நீ வந்து கண்டுக்காதன்னுவாரு. அவர் அறிவை பத்தி தானே நிறைய புகட்டுவாரு. சரி, எல்லாத்தையும் சொன்னாரு, ரைட்டு. கடைசியில என்ன சொன்னாருன்னா, ஆடாதீர் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் ஏன் சொன்னார்? அசைவுன்றது தான் சார் மாயை. அப்ப ஆடாதீர்னு என்ன அர்த்தம்? நீ பாட்டு கம்முன்னு நின்னுங்கிறன்னு அர்த்தம். எந்த ஒரு வேலையும் செய்யாம கம்முன்னு சும்மா இருக்கிறீங்க. ஆடுறதுக்கு தான் வந்து முயற்சி வேணும். அதாவது நீங்க சொல்றது நீங்க சொல்றது வந்து எந்த முயற்சியும் தேவையில்லை. எந்த முயற்சியும் தேவை கிடையாது. ஆடுறதுக்கு தான் முயற்சி வேணும், சிந்தனை வேணும், யோசிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆடாம இருக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. அதனால ஆனா அந்த ஆடாம இருக்கிறதுக்கு தானே சார் மிகப்பெரிய ஒரு கடினமா இருக்கும். அப்ப என்ன பண்றீங்க? நீங்க வந்து முயற்சியை வந்து விட்டுருங்க, அவ்வளவுதான். எது நடக்கட்டும் கம்னு விட்டுருங்க, அதுவே தானா போய் அடங்கிடும். அவ்வளவுதான், அடங்கிடும். எல்லாருடைய பாயிண்ட்லயும் வந்துடுறீங்க. இல்ல சார், ஏற்கனவே புரியுது பாம்பாடிச்சு முதல் வரியிலே உபதேசத்தை கொடுத்துறாரு. ஆடு பாம்பே ஆடு பாம்பே நின்று ஆடு பாம்பே. ஏன் உக்காந்து ஆடு பாம்பே படுத்துக்கு ஆடு பாம்பேன்னு சொல்ல அவரு? அதாவது பாம்பு வந்து தலைய மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு 20% உடம்பு ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனா பூமியில அது டச் ஆகுற அந்த இடம் மட்டும் அசையவே செய்யாது. அதுதான் நின்று ஆடுதல்.
ஸோ அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு எந்த அசைவும் இருக்காது. நீ அதே மாதிரி அந்த இடத்துல இருந்துன்னா அப்போ நீ எல்லாத்தையும் இயக்கலாம், எல்லாமே பண்ணலாம். நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, உன்னை சுற்றி இயக்கம் வரும். ஆனா ஒவ்வொரு விஷயமும் நம்ம இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதானே சார் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல, நம்ம வந்து இது மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கே வர முடியும். இப்ப நீங்க சொல்றபடி இப்ப எதுவுமே இப்போ இப்ப இனிஷியலா ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க கிட்ட வந்து நீ சும்மாவே இரு, நீ எதையுமே நீ கத்துக்காத, எதையுமே தேடாத அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்கனால வந்து அதையே வந்து இருந்துகிட்டு நிலைக்க முடியுமா? எல்லாமே தெரிஞ்சிட்ட பிறகு அவங்க அனுபவத்துல தானே வந்து அது நிர்ணயிக்க முடியுது சார். ஆமா. பாம்பாட்டி சித்தருடைய இன்னொரு வரி சொல்றேன். தெளிந்து 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 நீ ஆடு பாம்பே, சீர்பாதம் கண்டோம் என்று ஆடு பாம்பே அப்படின்றாரு. அப்ப தெளிந்து தெளிந்து தெளிந்துன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு எவ்வளவு தெளிவியா சார்? தெளிந்துன்னா என்ன சார் அர்த்தம், அது சொல்லுங்க சார். தெளிந்துன்னா தெளிவு. தெளிவுனா என்ன சார்? தெளிவுன்னா ஒரு குழப்பத்துல இருந்து ஒரு தெளிவான நிலை. சரி, குழப்பத்துல இருந்து தெளிவான நிலைன்றீங்க. நீர் தெளிவாக இருக்கிறது, இது என்ன? இதுக்கு என்ன விளக்கம்? நீர் தெளிவாக இருக்கிறதுனா நீர் வந்து அமைதியாக இருக்கிறது, அந்த இடத்துல வந்து எந்த விதமான அசைவுகள் இல்லாம இருக்கிறது, அதனாலதான் அது வந்து தெளிவா இருக்கும். தெளிவா இருக்குன்னா என்ன அர்த்தம்ப்பா? தெளிவா இருக்குன்னா பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம். சார், பிரகாசமா இருக்கிறது எப்படி சார் தெளிவா இருக்கும்? கண்ணு கூசாத உங்களுக்கு? எனக்கு தெரியல சார், நீங்க ஒரு கார் வருது, நீங்க பைக்ல போறீங்க, கார் ஹெட்லைட் அவன் வந்து ஹை பீம்ல வச்சு வண்டி ஓட்டிட்டு வரான் இருட்டுல, நம்மளுக்கு கையில இது கண்ணு வந்து மறைக்கிற மாதிரி ஆகும். அப்ப நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அண்ணாண்ட பக்கம் இருக்கிறது தெரியவே இல்லையே. தெரியவே இல்லை. இதே காலையில கார் வருது, நீங்க பைக்ல போறீங்க, இப்ப காருக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் தெரியுது தானே? தெரியும் தெரியும். இதுதான் தெளிவு. தெளிவுனா டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட்ன்றது தான் தெளிவு. எல்லாரும் அறிவுல தெளியறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கும் உங்க போனுக்கும் நடு மத்தியில ஒரு தெளிவு இருக்கிறதுனால தான் நீங்க உங்க போனை பார்க்க முடியுது. கையை வச்சு மறைச்சிக்கங்க, போன் தெரியுமா? தெரியாது. அப்போ அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடு மத்தியில உங்களுக்கு ஒரு தெளிவான இடம் இருக்கிறதுனால தான் தெரியுது. இதுதான் தெளிவு. இந்த தெளிவு இல்லாத இடம் எங்க இருக்குது? தெரியலையே. எங்கேயுமே இல்ல. இப்ப இருட்டா இருக்குதுன்னு சொல்றீங்க. இருட்டுன்றது ஒரு பிளாக் கலர். அப்ப அந்த பிளாக் கலர் எப்படி பாத்தீங்க? நம்ம கண்ணாலதான் பாக்குறோம். அங்க பிளாக்கா இருக்கு. பிளாக்கும் நடு மத்தியில ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால தானே அந்த பிளாக்க பார்க்க முடிஞ்சது உங்களால. ஆமா ஆமா. அப்புறம் அப்ப அந்த டிரான்ஸ்பரன்சின்றது வந்து எங்குமே இருக்கிற நிறைந்து இருக்கிற பொருள். அது என்னைக்காவது வந்து மாற்றம் அடையுமா? கிடையாது. என்னைக்காவது அழிஞ்சு போகுமா? தெரியாது. என்னைக்காவது அதுக்கு வயசாயிடுமா? அப்ப நிலைத்திருக்கிற ஒரு பொருள் பேர் தான் நம்ம வந்து இறைநிலைன்றோம். மாற்றங்களுக்கும் உட்படாத ஒன்றுதான் இறைநிலைன்னு சொல்றோம்.
ம். அப்ப ம். இந்த டிரான்ஸ்பரண்ட் லைட் என்பது ம். என்னைக்காவது உங்களுக்கு வந்து மாறுமா? மாறாது. அதனால்தான் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டுமோ குருவின் பாதம், ம். தட்டுமோ பளிங்கு மேடை. ம். தட்டுமோ பளிங்கு மேடைன்னாங்க. ம். பளிங்கு மேடை எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு இருக்கிறது தான் பளிங்கு மேடையா? கண்ணாடிக்கு முன்னாடி இருந்தது வந்து பளிங்கு தான் சார், பளிங்கு கற்கள். ம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்க மூஞ்சி தெரியும், அவ்வளவு ஷைனிங்கா இருக்கும் அது. ம். ம். அப்ப ம். அது டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால தானே அதை பார்க்க முடியுது. ஆமா. ஸோ இப்போ ஒரு கண்ணாடி வழியாக அந்த பக்கத்துல கண்ணாடி ஜன்னல் வழியாக அண்ணாண்ட இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம் தானே. ஆமா. ஆனா கண்ணாடி நடுவுல இருக்குதுன்றத நீங்க என்னைக்கும் கவனிக்க மாட்டீங்கல்ல. ஆமா. ஆமா. அதுதான் குரு, அதுதான் இறைவன், அதுதான் எல்லாமே. ம். அதுக்கு தான் ம். வந்து ம். திருமூலர் வந்து முன்னாடியே எடுத்துன்னு வந்து 4 வரியில உபதேசத்தை முடிச்சிட்டார். ம். தெளிவு குருமேனி காண்டல். ம். அப்படின்னா என்னன்னா, எல்லாம் வந்து குரு என்பதும் ஒரு மனுஷன், ம். அந்த ஆளை புடிச்சுக்கணும் நம்ம, அந்த ஆளுக்கு கை காலு கழுவி விடணும், அந்த ஆளுக்கு வந்து சேவகம் பண்ணணும், நம்ம கிட்ட என்னென்ன இருக்கோ அவருக்கு அப்படியே கொடுத்துடணும், ம். அவருக்கு எதை எடுத்துக்கினாலும் நம்ம வந்து கம்முன்னு ஆயிடணும், ம். அந்த குருவை விட்டு நம்ம வெளியவே போகக்கூடாது ம். அப்படின்னு ஒரு மனுஷன் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்து அவனும் குருவும் செத்துப்படுவான், சிஷியனும் செத்துப்படுவான். உண்மையில குரு என்பது என்னன்னா, தெளிவு குருமேனி காண்டல்னா குருவின் மேனியானது தெளிவாக இருக்கும் அப்படின்றதுதான் குரு. குருனா அப்ப யாரு? டிரான்ஸ்பரண்டா இருக்கு பாருங்க, அதுதான் குரு. அப்ப நீங்க குரு எப்ப பார்க்காம இருக்கிறீங்க? அப்புறம் ஏன் குரு தேடினே இருக்கிறீங்க? உங்க கண்ணுக்கு அடுத்ததா இருக்கிற முதல் காட்சியே அந்த டிரான்ஸ்பரன்சி தானே. அப்ப குரு கிட்ட தானே நீங்க எப்பயும் இருக்கிறீங்க. புரியுதுங்களா? அப்போ குருவின் மேனி தெளிவாக இருக்கின்றது என்பதுதான் குருவனுடைய எக்ஸ்பிளனேஷன். குருனா வந்து அப்படியே வந்து இருட்டை விளக்குபவர்லாம் கிடையாது, அறிவுரை சொல்றவன்லாம் குரு கிடையாது. நம்ம 2 பேரும் பேசின்னு இருக்கோம்னா உங்களுக்கு தெரியல, நான் எனக்கு தெரியுது அப்படின்ற விஷயம் எல்லாம் கிடையாது. உண்மையிலே வந்து நான் தான் முட்டாளு, அது ஏன்னு அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. சரி, 2வது என்ன சொல்றாரு, தெளிவு குருமொழி கேட்டல். சோ அந்த தெளிவா ஒண்ணுமே இல்லாத அந்த ஒரு தெளிவான இடத்துல என்ன மொழி பேசும்? ஒண்ணுமே பேச முடியாது. அப்ப குரு எப்படி உங்களுக்கு விளக்குவாரு? மௌன மொழி பேசிதான் விளக்குவார். அப்ப வாயில வடை சுடுறவன் விளக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எவன் வந்து ஏதாவது ஒரு மொழியில கத்தி கிடக்குறானோ அவனால வந்து விளக்க முடியாது. புரியுதுங்களா? இப்ப நான் உங்களுக்கு 1000 தடவை சொன்னாலும், பல மணி நேரம் உங்ககிட்ட பேசினாலும், நீங்க அடுத்த நிமிஷம் அடுத்த கால் வந்தவொடனே அதுலதான் நீங்க ஈடுபாடு பண்ணி அது பேசி கிடப்பீங்க, இதெல்லாம் மறந்துடுவீங்க. இதுதான் இயற்கை. அடுத்தது என்ன சொல்றாரு, தெளிவு குருமொழி செப்பல். இப்ப குரு என்ன மொழி பேசுறாரோ அதே மொழி நீ பேசுப்பா அப்படின்றார். அப்ப குரு என்ன மொழி பேசுறாரு? மௌன மொழி பேசுறாரு. மௌன மொழி பேசுறாரு. அப்ப நீ என்ன மௌன மொழி பேசு?
மௌன மொழி பேசுறோம். நம்ம மௌன மொழி பேசிட்டு இருக்கோமா? இல்லையே. அப்புறம் நம்ம எப்படி சிஷியன் ஆக முடியும்? நீ மௌன மொழி பேசுனா மட்டும்தான் சிஷியன் ஆக முடியும். அந்த மௌன மொழிக்கு இன்னொரு விளக்கம் அடுத்த லைன்ல வருது. தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. உடனே இவனுங்க என்ன பண்ணுவானா, குருவை ஒரு போட்டோ எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பானுங்க. குரு பக்கத்துல இருப்பானுங்க. குரு போட்டோ முன்னாடி வச்சுட்டு குருவை பாத்துக்கினே இருப்பானுங்க. அவர் உயிரோட இருந்தாருன்னா அவர் முன்னாடி போய் உட்காந்துப்பானுங்க. அவர் மண்டையை போட்டாருன்னா அவர் போட்டோ வச்சுப்பானுங்க. சரியா? அப்ப குருவின் ஒரு தெளிவாக ஒண்ணுமே இல்லாத நிலையாக இருக்கிறது. ஒண்ணுமே இல்லாத என்னங்க சிந்திக்கிறது? சிந்தனையற்று இருக்கிறது தாங்க குருவோடைய உருவ சிந்திக்கிறது. இதுதாங்க அவர் கொடுத்த உபதேசம். இது எவனாவது சொல்றானா இல்ல எவனாவது ஃபாலோ பண்றானா? எவனும் கிடையாது. ஆனா முதல்ல எல்லாரும் வந்து உடனே வந்து இந்த இந்த 4 வரிய வந்து சொல்லிடுவானுங்க ஆரம்பிக்கிறது. அது எதுக்குன்னா, இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இவருடைய குரு போட்டோ எடுத்துட்டு இவர் காலில் விழுந்து வணங்குவாரு. மாலை எல்லாம் போடுவாரு. அப்படியே வந்து அப்படியே குருவை வந்து வணங்குவாரு. எதுக்காக இந்த வழியை பண்றானுங்கன்னா, இப்ப அவன் பண்ணாதான் மேடைக்கு கீழே நிக்கிறவன் எல்லாம் கத்துப்பான், இப்படிதான் இருக்கணும் பொழுதுன்னு. அப்பதான் இவன் காப்பாத்து விழுவான். அப்பதான் இவனுக்கு சுட்டு கொடுப்பான். வயிறு வளர்க்க முடியும். புரியுதுங்களா? இவனுங்கெல்லாம் வந்து பண்ணினா. அதுவும் இப்போ ஒரு டெக்னிக் வேற பாருங்க. எல்லாரும் தனக்கு தானே மாலையை போட்டுக்கிறானுங்க. அதாவது என்ன வந்து அந்த காலத்தெல்லாம் அரசர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மாலை போட்டிருப்பாங்க. பணக்காரங்க எல்லாம் மாலை போட்டிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல சென்ட் கிடையாது. நீங்க மறைக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த மாலையை போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா உண்மை நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் இருக்கிற இடங்கள்ல எங்க வந்து இருக்கிறாங்களோ அவங்க அந்த இடங்கள்லாம் நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும். ஏன்பா இந்த நறுமணம் வீசுது அப்படின்னா, உயிரையும் உடலையும் இணைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல நறுமணம் வீசும். பாம்பும் சரசம் ஆடும்போது வாசனை வரும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? மல்லிப்பூ வாசனை இல்லைன்னா வந்து அந்த என்னது தாழம்பூ வாசனை